ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான பூண்டு ஊறுகாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது முழுக்க நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். எண்ணெயும் அளவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுக்க இந்த 100லேருந்து ஒரு 150 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் தனியாக. அதை சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்ச மிச்ச பூண்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலையே. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். அதனால் எண்ணெய் வந்து நான் அளவாக ஊற்றி தான் செய்கிறேன். நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றினா சீக்கிரம் கெட்டு போகாமல் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் பூண்டு சேர்த்து வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஊறுகாய் வந்து எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு, காரம், புளிப்பு, இனிப்பு இது எல்லாமே கலந்துருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இது பார்க்க நல்லா ரெட் கலராக இருக்குது. இது நல்லா கொதிச்சு நல்லா காப்பி கலரில் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணணும். இந்த நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் வெளியே வரும். அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச அந்த கடுகு, வெந்தயம், சீரகம் அரைச்சோம்ல அந்த பொடியையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஊறுகாய். இன்னும் நல்லா கெட்டியாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. முன்னையோட இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இந்த டைமில் வந்து ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இது கூட நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே ஊறுகாயும் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஊறுகாய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில், பீங்கான் பாட்டிலில், அந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் தனாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இந்த பூண்டு ஊறுகாய் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஊறுகாய். ஊறுகாயிலேயே பூண்டு ஊறுகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 10 நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.